கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. ஹரிபரியா எந்திரிச்சு வந்து கிச்சனில் வந்து பார்த்தா நைட்டு அரைச்சி வச்ச மாவு ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு. அதெல்லாம் வலிச்சு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சமையல் தான். நைட்டே நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிளான் டிசைட் பண்ணால் நமக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒன்று டிசைட் ஆகிடுது. டிசைட் ஆனபடியே லஞ்ச் செய்ய டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டிஃபனையே குட்டீஸுங்களுக்கு லஞ்சாக பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஹஸ்பண்ட் மந்த் எண்டுங்கிறதுனால நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அத்தையும் குட்டீஸை பார்க்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சூடாக சாப்பிட்டா பிடிக்குங்கிறதுனால மதியம் போல் சூடாக வடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற வேலையை பார்க்க கண்டினியூ பண்ணியாச்சு. ஹரிபரியா எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடி அவசர அவசரமாக பண்ணி இந்த குட்டீஸை வெளியே துரத்துறதுக்குள்ளார அப்பாடான் இருக்கு. கிச்சன் வேலை கூட அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை. ஆனால் என் ராசாத்தி எழுப்பி ரெடி பண்ணி அனுப்புறதுங்கிறது தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கு. ஒரு வழியாக ரெடியாகி மேடம் வாசப்படியெல்லாம் தாண்டிடுவாங்க. அந்த நேரத்துக்கு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அம்மா வயிறு வலிக்குது பாத்ரூம் வருதுன்னு ஒரு ஆக்டிங் கொடுப்பா பாருங்க. அப்படி ஏறும் டென்ஷனு. உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படி? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.